விட முடியாதுமா, போமா. அவர் வாங்கி அவர் கையில வச்சுட்டு வெளியில போய் அடுத்த ஆள் கண்டு நீங்க வாங்கிட்டு தேர்தல் விதிகளை மீறிய தமிழக வெற்றி கழக பெண். சும்மா சும்மா ஆர்குமெண்ட் அவர் கையில வச்சுட்டு போயிருக்கணும். அவர் கையில எடுத்து போய் கொடுக்க முடியும். விட முடியாதுமா, நாங்க தானே சொல்றோம். விட முடியாதுமா, விட முடியாதுமா, போமா. அதான் விட முடியாது. இப்படி பண்ணா எப்படி வெளியில தான் நிக்கிறாரு, நீங்க அனுமதிச்சா உடனே வந்து ஓட்டு போட முடியும்னு போலீசாருடன் பரபரப்பான வாக்குவாதம். பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 175வது வாக்குச்சாவடியில மொத்தமா 1048 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. பைனலா 54 வாக்காளர்களுக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்துற அலுவலருடைய உத்தரவுப்படி டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க காலையில அதே வாக்குச்சாவடியில வந்து ஓட் போட்டுட்டு போயிருக்காங்க. மறுபடியும் வாக்குச்சாவடிக்கு வந்து டோக்கன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. நான் ஓட்டு போட கேட்கல, என்னுடைய நண்பர் ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு விட போயிருக்காரு, இப்ப மறுபடியும் வெளியில வெயிட் பண்றாரு, அவரை வந்து உள்ள அலோவ் பண்ணுங்க, அவர் ஓட்டு போடணும் அப்படின்னு போலீசாரிடம் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. டோக்கன் வாங்கினவங்க உள்ளதான் இருக்கணும், எப்படிங்க வெளியில போலாம், அப்படி வெளில போனாங்க அப்படின்னா அவங்கள உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு போலீசாரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தமிழக வெற்றி கழக கொடி நிறத்துல அவங்க சாரியும் கட்டியிருக்காங்க. இதனால கொஞ்சம் அங்க பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பெண் போலீசார் அவங்கள வந்து வாக்குச்சாவடி மையத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.